இதுக்கப்புறமா என்ன விஷயங்கள் உங்களுக்கு நடந்தது? அதுக்கப்புறம் அதான் இடம் வாங்கணும்னு வேண்டிக்கிட்டேன். ஆனால் என்னால் இருக்க முடிகிற அளவுக்கு நீங்கள் டீச்சர்ஸ் காலனியில் இருக்கும்போதே இடம் வேணும்னு வேண்டிக்கிட்டீங்க. ஏதாவது ஒரு இடம் வேணும், இல்லைன்னா ஒரு வீடாவது கிடைச்சா பரவாயில்லன்னு வேண்டிக்கிட்டீங்க. வேண்டிக்கிட்டேன். அது அவர்கிட்ட வேண்டிக்கிட்டு நான் வந்து பக்கத்துலேயே எங்கேயாச்சும் எனக்கு இடம் கிடைக்கணும், கோயிலுக்கு நான் எப்பயுமே வரணும் அப்படின்னு தான் வேண்டிக்கிட்டேன். அதுக்கேற்ற எனக்கு பக்கத்துலேயே கள்ளிக்குப்பத்தில் தான் இடம் கொடுத்தேன். கள்ளிக்குப்பத்தில் இடம் கிடைச்சிது. வீட்டோட மனையா? வீட்டோட மனை கிடைச்சது உங்களுக்கு. எத்தனை கிரவுண்ட் இருக்கும்? அது கால் கிரவுண்டு வீடு இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்குன்னு சொந்தமான ஒன்று அமைச்சு கொடுத்தாரு. அதை வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் முடித்த உடனே கையோட அந்த ரெஜிஸ்டர் இதை வந்து கொண்டு வந்து சாமிகிட்ட வச்சிங்க. வந்து வச்சு வேண்டிக்கிட்டீங்க. எனக்கு நிறைவேறிச்சு அப்படின்ட்டு என்னால் முடிஞ்சது அவருக்கு செஞ்சேன். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் பொறுத்து பக்கத்துல கொஞ்சம் இடம் அது வந்து நீங்கள் வந்து அந்த அந்த இடம் முடியறதுக்கு முன்னாடி 9 நாள் வந்தீங்களா, 9 வாரம் வந்தீங்களா? 9 நாள் வந்துட்டு அப்புறம் 9 வாரம் வந்தேன். 9 நாள் முதல்ல முடிச்சிட்டிங்க. முடிச்சிட்ட உடனே அது ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கு வந்துருச்சு. ரிஜிஸ்ட்ரேஷன் முடித்த உடனே 9 வாரம் தொடர்ந்து வந்தீங்க. அதுக்கப்புறம் சாமிக்கு நன்றியும் சொன்னீங்க. அவருக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணீங்க இல்லையா? பண்ணி கொடுத்தீங்க. நல்லபடியாக கிரகப்பிரவேசமும் முடிச்சுது. அதுக்கப்புறம் என்ன விஷயம்னு ஒன்று வந்தீங்க. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் பொறுத்து பக்கத்துலேயே கொஞ்சம் இடம் இருந்துச்சு, அது சேர்ந்த மாதிரி வாங்கிட்டோம். அந்த இடத்த விற்கிறதுக்காக வந்தது உங்களை தொட்ட மாதிரி இடம் இருந்தது, அது விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமிகிட்ட வந்தேன். அப்போ வந்து எத்தனை நாள் சுற்றின? அப்போ 9 நாள் சுற்றினியா? 9 நாள் சுற்றினேன். நான் வேண்டிட்டு போனேன். எனக்கு நிறைவேறிச்சுன்னா அதான் எனக்கு நிறைவேச்சுன்னா அவருக்கு என்ன தேவையோ கொஞ்சம் செய்வேன். அவருக்கு இதுதான் அப்படின்னு செஞ்சுட்டு 9 வாரம் விரதம் இருந்து 9 வாரம் சுற்றிட்டு போவேன். 9 நாள் விரதம் இருந்தீங்க. விரதம் இருந்து அந்த 9 வாரம் சுற்றிட்டு போகிறதுக்குள்ளே பக்கத்தில் இருக்கிற இடமும் உங்களுக்கு கைக்கு வந்து கிடச்சிடுச்சு. அதையும் சேர்த்து ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிங்க. இதெல்லாம் வந்து ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிற நமக்கு இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் பெரிய விஷயங்கள் தான் இந்த கோயிலுக்கு வந்து. இதுக்கப்புறம் என்ன நடந்தது உங்களுக்கு? அதுக்கப்புறம் எங்கள் மாமனாருக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட வேண்டிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க அவர் வந்து குழைக்க மாட்டார் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வேறு நாட்டு மருந்து எடுத்துக்கிட்டது, அது சரியாயிடுச்சு. அவருக்கு நல்லா இட்டா வந்தார். அதுக்கப்புறம் என்ன விஷயம் முடிஞ்சது? அதுக்கப்புறம் அக்கா மருமக வந்து 4 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. அவங்களை கூப்பிட்டு வந்தேன். கலசாபிஷேகத்துக்கு கூட்டிகிட்டு வந்தேன். வந்து வேண்டிட்டாங்க. அடுத்த கலசாபிஷேகம் வரதுக்குள்ளாரே ஒரு பையன் பிறந்துட்டான். அவங்க அந்த ஆகஸ்ட் 20க்கு ஒரு வாட்டி வந்தாங்க. ஏப்ரல் இதே மாதிரி தான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தான்னு நினைக்கிறேன். அந்த குழந்தைய எடுத்துகிட்டு வந்தா, மதியானத்தில் வந்தா. இப்போ தான் வர முடியுது எனக்கு, இன்னும் 10 மாதம் தான் ஆச்சு குழந்தை பிறந்து அப்படின்னு சொல்லி வந்தா. இந்த சாமிக்கு நன்றி சொல்லிவிட்டு இந்த குழந்தை வந்து நீங்கள் சொல்லி தான் நான் வந்து கோயிலுக்கு வந்தேன். ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருந்தேன். எனக்கு வந்து ஒரு பையனாக வந்து பிறந்தது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு நீங்கள் தான் காரணமாக இருந்தீங்க. இதுக்கப்புறம் என்ன விஷயம் முடிஞ்சுது? அதுக்கப்புறம் வீடு கட்டணும்னு வேண்டிக்கிட்டேன் இவர்கிட்ட. அதாவது கலசாபிஷேகத்தப்ப நான் எது வேண்டிக்கன்னா அது எனக்கு நிறைவேற்றுவார். அப்போ வந்து வேண்டிட்டு வீடு கட்டணும் அப்படின்ட்டு சிம்பிளாக தான் வீடு. அது வந்து நான் வந்து முதல்ல ஓட்டு வீடாக இருந்தது, அதை இடிச்சுட்டு பெரிய வீடாக கட்டணும் அப்படின்னு வேண்டிட்டேன். ஆனால் அவர் என்ன பண்ணாரு, அடுத்தது ஒரு இடம் தான் வாங்க வச்சாரு. நீ வந்து இடம் வாங்கிக்கோ, அதுக்கப்புறம் வீட்டை